இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் இந்தியாவோட ரொம்ப நாள் ஒரு ஆசை, இல்லை இந்தியாவோட ரொம்ப நாள் திட்டம்னு இதை சொல்லலாம். இந்த இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்ன்றது இன்னைக்கு மாடர்ன் டே வார்ஃபேரில் ஹெவி டிஸ்ட்ரக்ஷனை எதிரியின் மீது கொடுக்கறதுக்காகவும், எதிரி எதிர்பாராத நேரத்தில் ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் அவங்கள நிலைக்குலைய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கும் அத்தியாவசியமான ஒன்றா இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐடியாவில் இந்தியா அடுத்த படியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்ன்றது தனியாக ஒன்று உருவாக்கப்படும்ன்றதும், அதில் குறிப்பிட்ட சில மிசைல்ஸ் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற போகுதுன்றதும் இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின தகவல்கள், இந்தியாவுக்கு ஏன் இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் வேணும், ஏன்னா இப்போ நம்ம NCA கீழே நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே SFC ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படி இருக்கப்போ எதுக்கு இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்னு தனியாக ஏவுகணைகளுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ்ன்றது தேவை. இதுக்கான தேவை எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் லாக்கே தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியாவோட இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் இது முதல்ல ஆப்ரேஷனலாக வந்துருச்சா, இல்லை இதுக்கான திட்டத்தில் தான் நம்ம இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போ வரைக்கும் இந்த மே மாதம் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் இந்தியா கிட்ட ஆப்ரேஷனல் ராக்கெட் ஃபோர்ஸ்ன்றது கிடையாது. பதிலாக நம்ம எப்படி இப்போ நம்மளோட ஏவுகணைகளை பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக், இன்னொன்று நியூக்ளியர் ஸ்ட்ரைக். கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்ன்றது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மூணுக்கும் தனித்தனியாக அவங்களோட ஸ்பெசிஃபைடு ரோலுக்காக அந்த ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் ஆனது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அக்னி சீரியஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை NCA நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி, பிரைம் மினிஸ்டரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய NCA SFC ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸோட அந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இந்த அணு ஆயுத ஏவுகணைகளோட அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் அட்டாக் தவிர்த்து, இல்லை நியூக்ளியர் மிசைல்ஸோட அந்த லான்ச்சை தவிர்த்து நமக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடாக ஒரு ராக்கெட் ஃபோர்ஸ் ஆனது கிடையாது. இப்போ இந்த ராக்கெட் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போது கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்குக்கு ராக்கெட் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இப்போ நீங்கள் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்துகிறப்போ அதுக்கான கமாண்ட் வாங்கிட்டு அந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. அப்போ நார்மலான கன்வென்ஷனல் வார்ஃபேர், இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணோம், அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கிளாஷ் வந்துச்சு. இந்தியா வந்து ஏகப்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸை, ஏர் லான்ச்சு க்ரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி துல்லிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது பண்ணாங்க. இப்போது டெடிகேட்டடாக இதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கப்போ முப்படைகளையும் சேர்த்து வச்சு 3 படைகளோட அந்த டார்கெட்ஸ்க்கும் ஒரே சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் மூலமா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதனால அந்த ஆப்ரேஷனல் ரெடினஸ்ன்றது அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் டைம், எவ்வளவு சீக்கிரம் நம்ம ரியாக்ட் பண்ணோன்ற அந்த டைம் ஆனது நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள எதிரிகளின் மீது நம்மளால கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்த முடியும். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில், எதிரி வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ரொம்ப ஹெவி ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து முக்கியமான ஒன்று தேவைப்படும். இப்போ யார்கிட்ட ஆப்ரேஷனலி இது ராக்கெட் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த நாடுகள் இதை ஆபரேஷனலி டெப்ளாய் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சைனா இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு PLAக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு படையை வச்சிருக்காங்க. ரஷ்யாவும் அதே மாதிரி ஒரு படையை வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு அதுக்கான தேவை இருக்கான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது. எதுக்காக இந்தியாவுக்கு இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் தேவை? இப்போ அமெரிக்காவே வந்து பார்த்தோன்னா ஒன்றிணைந்த ஒரு ஏவுகணைகளுக்கான அந்த ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்கலை. அப்போ இந்தியாவுக்கு இதுக்கான தேவை இருக்கான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்குது. அது ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். நமக்கான த்ரெட் ரெண்டு பக்கம் இருக்குது. கிழக்கு பக்கம் சைனா, மேற்கு பக்கம் பாகிஸ்தான். இப்போ இந்தியா ரெண்டு சைடும் த்ரெட்டை கவுண்டர் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் கூட இருந்து பிரச்சனை வர வேண்டிய அதே நேரத்தில் நமக்கு சீனா கூட இருந்து வரும். சீனா கிட்ட இருந்து பிரச்சனை வரக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து வரும். அப்போ நம்ம ரிசோர்ஸஸை டைவர்ட் பண்ணி ஆகணும். ரெண்டு பக்கமுமே வந்து கப்பற்படை மூலியமாகவும் பேட்டில் நடக்கும், விமானப்படை மூலியமாகவும் பேட்டில் நடக்கும், தரைப்படை மூலியமாகவும் பேட்டில் நடக்கும். ஸோ நம்மளோட ட்ரை சர்வீசஸும் இந்த இடத்துல எங்கேஜாக இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நமக்குள்ள அந்த கம்யூனிகேஷன், இந்த முப்படைகளுக்குள்ள கம்யூனிகேஷன், யார் எந்த டார்கெட்டை அடிக்கணுன்றது, இப்போ விமானப்படை ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு அடிக்கணும்னு வைங்க, எதிரியோட ஏர்பேஸ்ன்றதை காலி பண்ணணும். இப்போ தரைப்படை உள்ளே போகணும்னு வைங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி முன்கூட்டியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ஸ், எதிரிகளோட ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணணும். நம்மளோட கப்பற்படை ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வைங்க, அங்கே எதிரிகளோட பேசஸ், நேவி பேசஸ்ல இருந்து அவங்களோட சப்மரைன் பேசஸ் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு பெரிய ராணுவத்தோட ஒவ்வொரு படையும் இதை தனித்தனியாக பண்ணணும்னா அந்த டைம் லைனில் பெரிய ஒரு குழப்பமானது ஏற்படும். அந்த டைமை பயன்படுத்தி, அதில் கிடைக்கக்கூடிய அந்த டைமை பயன்படுத்தி எதிரிகள் நம்ம தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் ஆனது தேவை. அண்ட் குறிப்பாக சீனா ஃபேக்டரை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது நமக்கு
தேவையான ஒன்று. இந்த ராக்கெட் ஃபோர்ஸை நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கிட்ட இருக்க ரேஷியோ என்ன, சீனாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா 4:1, சில இடத்துல குறிப்பிட்ட சில மிசைல்ஸில் 5:1 சொல்லக்கூடிய ரேஷியோவில் தான் நம்ம இந்திய ஏவுகணைகள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சீனாவோட ப்ரொடக்ஷன், சீனாவோட ரிசர்வ் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கிட்ட கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ரேம்ப் அப் பண்ணுறதுக்கும் இந்த இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸோட தேவையானது இருக்கு. சரி, ஓகே, இப்போ ராக்கெட் ஃபோர்ஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இல்லை அதோட தேவை என்னன்றதை புரிஞ்சுட்டோம். இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? இப்போ இந்தியாவோட வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும், நியூக்ளியர் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ அதுக்காக தான் NCAவுக்கு கீழே SFCன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட்ன்றதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல அக்னி மிசைல்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் இருந்து அக்னி மிசைல்ஸ் லான்ச் பண்ணப்பட்டுச்சுனாலே அது மோஸ்ட்லி நியூக்ளியர் ஸ்ட்ரைக் எதிரியின் மீது நடத்தப்படுறதா தான் அர்த்தம். ஆனால் நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்றதை வச்சிருக்கிறதுனால நம்மளால் அந்த மிசைல்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பயன்படுத்த முடியாது. இந்த இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்குறது மூலயமா எல்லா மிசைல்ஸும் நம்மளால கொண்டு வந்து ஒரே இடத்துல வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த IRFன்னு சொல்லக்கூடியது இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் ஆனது 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் பிளான் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஷீல்டு கொண்டது. இதோட இனிஷியல் ஸ்டேஜில் லாய்ட்ரிங் மினிஷன்ஸ் ட்ரோன்ஸை உள்ள கொண்டு வராங்க. 50 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை லாய்ட்ரிங் மினிஷன்ஸ் கொண்டு டார்கெட் பண்ணுறது. அதாவது ஹெவி வார்கெட்ஸ் கொண்ட ட்ரோன்களை உள்ள அனுப்பி ரொம்ப நேரமாக அந்த பகுதியை கண்காணித்து அந்த ஏர்பேசஸ், முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸ் அடிக்கிறது. இது முதல் ஷீட். இதை ஸ்மார்ட் பர்சிஸ்டன்ட் லேயர்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் டைனமிக் லேயர்னும் இதை சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சீப்பான ட்ரோன்களை பயன்படுத்தி, விலை கம்மியான ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளோட ஹெவி அசட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுது. இதோட இரண்டாவது லேயர் தான் ஐடியல் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது இதை அடிச்சுன்றனா நம்மளால எதிரியை வந்து ரொம்ப டேமேஜ்க்கு உள்ளாக்க முடியும்னு சொல்றது. பிரளய் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், பிரம்மோஸ் மிசைல்ஸ் மற்றும் நிர்பயா ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல், இன்னும் பிருத்திவி போன்ற பல ஏவுகணைகள் எதெல்லாம் அதிக ஃபயர் பவரை கொடுக்குமோ, இன்னும் சொல்லணும்னா பினாக்கா MLR சிஸ்டம்லாம் இதுக்குள்ள கொண்டு வரதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிசைல்ஸை பயன்படுத்தி எதிரியோட ஏர்பேசஸ், அதோட ரேஞ்ச்குள்ள 200 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையும் அழிக்கிறது. மெயினாக வந்து இந்த இரண்டாவது லேயர் பாகிஸ்தானை மையப்படுத்திய உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானோட ஏர்பேசஸ், ஏர்ஃபீல்டு எல்லாமே இந்தியாவோட அந்த ஒரு லான்ச்சிங் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே இந்த ரேடியஸ்குள்ள வர வேண்டியதுதான். மூணாவது இருக்கக்கூடியதான் ஹெவி டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு பங்கர் அழிக்கணும். இப்போ நம்ம பிரம்மோஸ் மிசைல் எல்லாம் வந்து ஏர்ஃபீல்டுக்கு கரெக்டாக இருக்கும், ஏர் பேசஸ்க்கு கரெக்டாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆனால் சரி, குறிப்பிட்ட சில பகுதிகளை பார்த்தோன்னா பூமிக்கு கீழே ரொம்ப அதிகப்படியான ஆழத்தில் ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல கீழே பதுங்கு குழிகள், அங்கே அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர், அங்கே அவங்களோட கமாண்ட் யூனிட்ஸ், அங்கே அவங்களோட அம்யூனிஷன் டிப்போட்ஸ், ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இருக்கும். அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அக்னி மிசைல்ஸை பயன்படுத்துறது. இப்போ அக்னியில் வந்து எல்லா வேரியண்ட்டையும் நம்மளால் இதுக்கு பயன்படுத்த முடியுமான்னு கேட்டோன்னா அதுக்கான வந்து மாடர்னைசேஷன் எஃபர்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அக்னி பிரைமை நம்மளால் இதுக்கு பயன்படுத்த முடியும். அக்னி பிரைமோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். அதை ஒரு லேண்ட் அட்டாக் மிசைலாகவும் பயன்படுத்த முடியும், ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாகவும் பயன்படுத்த முடியும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அக்னி பிரைம் மிசைல்ஸை பயன்படுத்தி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் இந்தியா இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் அக்னி மிசைல்ஸையும் இந்த ஒரு ஷீல்டில், இந்த ஒரு கமாண்டுக்கு கீழே கொண்டு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்ன்றது இந்த 3 லேயரில், ஃபர்ஸ்ட் லேயரில் ட்ரோன்கள், இரண்டாவது லேயரில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரளய், பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்துறது, கடைசி கேட்டகரியில் அக்னி சீரிஸில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரும் பாலிஸ்டிக் மிசைல் ட்ராஜெக்டரி, குவாசி பாலிஸ்டிக் மிசைல் ட்ராஜெக்டரி, அது கூடவே ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், இப்போ லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல்ஸ்லாம் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக இருக்கிறது ட்ரோன்களை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் ஒரு சேர பயன்படுத்துறப்போ நமக்கான அந்த ஒரு சக்ஸஸ்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ப்ரப்போசலில் கொண்டு வந்திருக்காங்க. 2026 இறுதி கட்டத்துக்குள்ள இது வந்து இறுதி வடிவம் அடைஞ்சு பேப்பரில் இருந்து ப்ராஜெக்டாக மாறணும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா 2024 இது வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அப்போவே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து, ஏன்னா இதுவுமே வந்து டைரெக்டாக வந்து SFC மாதிரி, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருன்றதை சொல்லியிருக்காங்க. CDS மாதிரி பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த நபரோட கமாண்டின் கீழ், அதாவது யாருன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை, அந்த அளவுக்கு பவருடைய ஒரு நபரோட கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் அவர்களோட கண்ட்ரோலில் வர மாதிரி இதை உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ்ன்ற ஒன்று தேவை. அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிரியோட அந்த ஒரு ரேஸில் நம்மளால் மேட்சப் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீனா நம்மளை விட அதிகப்படியான ஏவுகணை பலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம கவுண்டர் பண்ணுறோன்னா நமக்கு இதுவும் தேவை, இது கூடவே சேர்த்து இன்னும் ப்ரொடக்ஷன் லைன்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணியாகணும். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பைப்லைனில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ஃபண்டிங் கிடைக்காம சில இடத்துல வந்து அதுக்கான ஃபண்டிங் கிடைச்சுமே அந்த தொழில்நுட்பத்தை நம்மளால் இன்னும் மேலே கொண்டு வர முடியல. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால்
ஒரு சேர கொண்டு வராமல் நம்மளால் எனிமியோட போயிட்டு போட்டி போட முடியாது. ஸோ எதிரியோட ஏவுகணை எண்ணிக்கை நம்ம கம்மியாக இருக்கமா, இல்லை நம்மளோட அவங்க அதிகமாக இருக்காங்களான்ற அந்த ஒரு யோசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி ஆகணும். இதை வந்து நான் கிரிட்டிசிசமாக சொல்லலை, இது வந்து என்னோட ஆதங்கம். ஏன்னா சீனா கூட நம்ம இந்த அளவுக்கு பின்னாடி இருக்கோன்றப்போ அவங்க கிட்ட ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, இல்லை அவங்க கிட்ட வந்து அதிகப்படியான பணம் இருக்குன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து இரண்டாவது கேட்டகரி. ஆனால் நம்ம கிட்ட இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தோம், இந்த அளவுக்கு மேன் பவர் இருந்தோம், நம்மளால் அதை சரிபாதி அளவுக்கு கூட வர முடியலன்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காமிக்குது. பிரச்சனைகளை கலையாமல் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ ராக்கெட் ஃபோர்ஸஸ் அமையணும். அந்த ராக்கெட் ஃபோர்ஸஸ் அமையறதுக்கு தேவையான அந்த ஏவுகணை அமைப்புகளையும் நம்ம இந்த இடத்துல உருவாக்கி ஆகணும். இது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.